வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது லைனிங் ப்ளவுஸ் வந்து லைனிங்கை ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம ஒரிஜினல் துணியில் எப்படி போட்டு வைக்கிறோங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரிஜினல் துணி. ஃபஸ்ட்டு இது வந்து பேக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம். கீழே கரெக்டாக வச்சு இந்த மாதிரி போட்டுக்கலாம். கை முண்டா வந்து இந்த சைடு வரும். அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ரண்ட்டு, இதையும் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் இருக்குல்ல, இது வந்து பட்டிக்கு உள்ளது, இதையும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து ஸ்லீவ், நம்ம இதை இந்த மாதிரி போட்டுக்கலாம். சப்போஸ் முன்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கணும். ஒரு சில நேரம் அப்படி பண்ணிகிட்டே இருக்கும். துணி கம்மியாக இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுத்து நம்ம எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணவே ஆகும். இப்போ நான் போட்டுட்டேன், இதை கட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டை இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். அதாவது லைனிங்கை விட ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டே நீங்கள் வந்து துணியை கட் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. இப்போது பேக்கை நான் கட் பண்ணி எடுத்துக்கேன். எடுத்து ஃப்ரண்ட்டு நான் இருக்கா இந்த மாதிரி வச்சுட்டு ஃப்ரண்ட்டை கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து அந்த ஃப்ரண்ட் பாகத்தில் கீழே வரக்கூடிய பட்டி, இதையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக நமக்கு இது வந்து கை, இதையும் கரெக்டாக வச்சுட்டு கையில் வந்து இந்த சைடு கொஞ்சம் ஜாயின் போடணும், இந்த சைடு கொஞ்சம் ஜாயின் போடணும். மீதியெல்லாம் கரெக்ட். இந்த துணியை வந்து நம்ம ஏதாவது மாடல் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரிஜினல் துணியை விரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க லைனிங்கை கரெக்டாக நம்ம எல்லா இதுலேயும் போட்டு வருமா அப்படின்னு பார்த்த பிறகு தான் நம்ம ஒரிஜினலை கட் பண்ணவே ஆரம்பிக்கணும். இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.